சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், என் பேர் அரவிந்த். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. நான் இன்னொரு 2 வருஷம் லவ் பண்ணிட்டு இருக்கேன் சார். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு. என்ன சொல்லடா அப்படின்னு சொல்றேன், உண்மையா? சார், நான் சொல்றது கொஞ்சம் அவசரப்படாமல் கோவப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறேன் சார். ஏன் கோவப்பட்டு சொல்றேன்? உங்க வீட்டுல இந்த மாதிரி நடந்த ஏற்றுப்பீங்க? சூழ்நிலை சொல்ல எனக்கு புரியுது. வேலைக்கு நான் இந்த மாதிரி பண்ணல. ஆக்சுவலாக வந்து போச்சு. நானே அவன் நேரில் வந்து பார்த்து பேசணும் தான் இருந்தேன். அடுத்த இந்த விஷயம் எனக்கு ஷார்ட் பண்ண சார். சரி, இப்ப என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கிறீங்க? சரி, என்னால் உங்களுக்கு அந்த நான் கிளம்புறேன். அரவிந்த், போகாத இரு. ஓ, போகாதீரு சொல்ற அளவுக்கு ஆளாயிட்டீங்களா? என்னமோ பண்ணி என் பொண்ணு மனசு கெடுத்து வச்சிருக்கிறான். இவன் அப்பா அம்மா வளர்ப்பு சரியில்லை, வந்து நிக்கிறான் பாரு. அவரை பத்தி தப்பா பேசாதீங்க. ஸ்வேதா, நான் பேசிட்டேன். இதுக்கு மேல என்னப்பா பேசணும்? முதல்ல என் மேல இருக்கிற பாஸ்தர என்ன வேணாலும் செய்யற மாதிரி இருந்தா, ஆனா இப்போ அப்படி இல்லப்பா. உங்க மேல இருக்க பாசமா தான் சார். உங்க பொண்ணு கல்லூரி குழந்தை என்னை வேணான்னு சொல்றாங்க. இன்னொரு பொண்ணு எப்படி சார் அப்பா மேல பாசம் வைக்க முடியும்? சாரிம்மா, அப்பா அவனை பத்தி புரிஞ்சுக்காம ஏதேதோ பேசிட்டம்மா. எனக்கு வேண்டாம். தம்பி, என் பொண்ணு உங்களையும் விட்டு கொடுக்காம தான் பேசியிருக்கிறான், என்னையும் விட்டு கொடுக்காம தான் பேசியிருக்கிறான். சரி, என்ன வேலை பாக்குறீங்க? நான் இன்ஜினியர் இருக்கேன் சார். இப்போ வீட்டுல அப்பா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பாவம் இல்லை சார். ஹரி தம்பி, உங்க அப்பா அம்மா வளர்ப்பு சரியில்லைன்னு நான் தப்பா பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. அவ்வளோ சார். இல்லப்பா, எனக்கு இவர் வேணாம். பையன் நல்ல பையனாத்தாம இருக்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் கல்யாணம் பண்ணிக்கும். ஆனா உனக்கு நான் தான் முக்கியம் சொன்ன வார்த்தையா, எனக்கு அது போதுமா? சரி, ஓகே, எனக்கு பையன் தான் வேணும். உங்களுக்கு ஓகேவா? எனக்கு பொண்ணு தான் வேணும். எனக்கு பையன் தான் வேணும். எனக்கு பொண்ணு தான் வேணும். எனக்கு பையன் தான் வேணும். எனக்கு பொண்ணு தான் வேணும். நிறுத்துங்க. பொண்ணோ பையனோ பேரனோ பேத்தியோ பிறந்தா நான் தான் பேர் வைப்பேன். உங்களோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுச்சு. அப்பவே தெரியும் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். எங்களுக்கு இல்லையா? மகளே எனக்கு. போய்